is 85 years old. ஜெசப்பி என்ற ஒரு நபர் 85 வயது நிறைந்தவர். Hopefully he won't eat this because he will lose his longevity then. ஒருவேளை இந்த மாமிசத்தை அவர் சாப்பிடுவாரான்னு தெரியல. But what helps keep him going is also his mental attitude. அவருடைய வாழ்நாட்களுக்கு ஒரு பெரிய உதவி என்னவென்று சொன்னால் அவர் யோசிக்கிற திட நம்பிக்கை. Most of us, if we don't feel well or we're tired, we stay home from work. சில சமயம் நாம வெளியே செல்லாதபடிக்கு வீட்டிலே இருந்து எல்லா காரியங்களும் செய்யும்போது நாம் இன்னும் சோம்பேறியாய் மாறுகிறோம். But he says, if I stayed at home all day, then I would be sick. அவர் கெஸ்ஸப்பை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் வீட்டிலே ஒரு நாள் இருந்து விட்டேன் என்று சொன்னால் நான் சுகவீனமாய் ஆறிவிடுவேன். Sardinia also has very powerful soil. இந்த சர்டனியா பகுதியிலே பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பான மண் வளம் இருக்கிறது. Also, the individuals in Sardinia are directly related to each other. There's a lot of similar gene sequences. அந்த தீவிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு மிகவும் சொந்தக்காரர்கள் போல இருப்பார்கள். So they are very slim. Only about 10% of them are obese. அவர்கள் அதிலே அந்த தீவிலே 10% மக்கள் தான் மிகவும் எடை அதிகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லாருமே இவரை போல மிகவும் மெலிந்துதான் காணப்படுவார்கள். But just 20 or 30 years ago, none of them were obese. 20-30 வருடங்களுக்கு முன்பாக அங்கே மிகவும் எடை அதிகமானவர்கள் இருந்ததே இல்லை. But there's only about 2,400 of them. இப்பொழுது எண்ணி பார்க்கும் பொழுது 2400 பேர் இருக்கிறார்களாம் அந்த தீவு முழுவதுமாய். So it's hard to say that all of us could do what the Sardinians do. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி வாழ்நாட்களை கடைப்பிடி என்று சொல்ல முடியாது. So the question is, what about me? கேள்வி என்னவென்று சொன்னால், ஆனால் என்னை குறித்து என்ன? What about here in India? இந்தியாவை குறித்து என்ன? Could we live longer like these individuals? நாம் 100 ஆண்டுகள் வாழ முடியுமா இவர்களை போல? What if I don't have my own garden? ஒருவேளை எனக்கு சொந்த தோட்டம் இல்லை என்று சொன்னால்? What if my dad did not live to 97? ஒருவேளை என்னுடைய அப்பா 97 வருடங்கள் வாழவில்லை என்று சொன்னால்? What if I don't have a mom that lived past 100? என்னுடைய தாய் ஒருவேளை 100 வருடங்கள் தாண்டி வாழவில்லை என்று சொன்னால்? Do I have a chance? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? To live a long healthy life? நான் அதிகமான ஆரோக்கியமான வாழ்நாள் வாழ முடியுமா? Well, yes, you do. உண்மையாக முடியும். Even if you live in the pollution of Southern California. தென் கலிபோர்னியா பகுதியில் இருக்கிற அதிகமான மாசு அதிகமாக இருந்த இடத்துல வாழ்ந்தாலும் கூட you can be happy and healthy even when you're old. நீங்கள் உங்களுடைய வயது கூட நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். Our last blue zone is in Loma Linda, California. அடுத்த ஒரு இடத்தை பார்க்க வேண்டும் என்று பார்ப்போம் என்று சொன்னால் மூன்றாவது இடம் லோமா லிண்டா கலிபோர்னியா மாகாணம். And this woman is a nurse and she renewed her driver's license at age 100. இவர்கள் ஒரு நர்ஸ், இவளுடைய ஓட்டுநர் உரிமத்தை 100 வயதுக்கு அப்ப அவங்க போய் ரினியூ பண்ண போயிருக்காங்க. They only renewed the license for 5 years because they didn't think she would survive. அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் அவர்கள் ரினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க அடுத்த 5 வருடம் இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க நினைப்பாங்க. But she lived even beyond 105. அவர்கள் நினைப்பதற்கு மேலாக இவர்கள் அதிகமான நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். Even though she lives in the middle of the city. அவர்கள் பட்டணத்தின் நடுப்பகுதியில் இருந்தாலும் கூட she definitely is not eating the stuff here on the billboard. இந்த படத்திலே பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் சாப்பிடுவது கிடையாது. This man is a doctor. இவர் ஒரு மருத்துவர். But he is water skiing at age 100. இவர் தண்ணீருக்கு மேல வழுக்கி செல்கிற விளையாட்டை 100 வயதுக்கு மேலாகவும் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். How many of you would like to be able to do that? எத்தனை பேர் அதை செய்ய முடியும்? Yes, I would like to be active at age 100. 100 வயதிலே நாமும் இப்படி சுறுசுறுப்பா இருக்க பிரயாசப்படுவோம். But how is that possible? எப்படி இது சாத்தியமாகிறது? Most doctors die a lot earlier than that. அநேக மருத்துவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு மருந்து கொடுத்தாலும் அவர்கள் சீக்கிரமாக இறந்து போறார்கள். This is one of my professors in medical school. எங்களுடைய மருத்துவ கல்லூரியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபசர். He was still doing open heart surgery at age 91. 91 வயதிலே ஓபன் ஹார்ட் சர்ஜரி அவர் செய்து கொண்டிருக்கிறார். Would you let somebody operate on you at age 91? 91 வயதில யாருக்காவது கை நடுங்கும் பொழுது நீங்க ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி தைரியமா கொடுக்க முடியுமா? எங்கயாவது ஏதாவது வெட்டிட்டானே கேபிள் கனெக்ஷன் எல்லாம் போயிடும். But I can tell you his hand was very steady. அவருடைய கரங்கள் மிகவும் உறுதியா இருந்திருக்கிறது. He was always very calm in the operating room. அவர் எப்பொழுதுமே அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல மிகவும் நிதானமா இருப்பார். Because he had been operating longer than everybody had been alive.
அங்க வாழ்ந்திருக்கிற எல்லாரை காட்டிலும் அதிகமான ஆபரேஷன் செய்தவர் அவர்தான். He had already seen every possible complication in open heart surgery. எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்தவர் அவர். And of course, this woman is 112. இந்த பெண்மணி 112 வயது. One of the longest people on the earth. இந்த பூமியிலே அதிக நாட் வாழ்ந்தவர்களுக்கு பட்டியலில் இந்த நபர் இருக்கிறாங்க. Is it good genetics? ஒருவேளை மரபணுவால் இருக்குமா? Is God helping them? தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களா? Well, the author of the article said God may or may not have something to do with it, but their religion does. ஒருவேளை அவர்கள் வணங்குற தெய்வம் அவர்களுக்கு செய்யாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்நாட்கள் அவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்டதற்கு உதவி செய்யலாம். The last blue zone is the Seventh-day Adventist Church. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் பார்க்கும்போது Seventh-day Adventist திருச்சபை விசுவாசிகள். But they live longer than any other blue zone. இந்த பார்த்த இரண்டு இடங்களிலும் காட்டிலும் இந்த மூன்றாவது இடத்துல இருக்கிற இந்த கலிபோர்னியா இடத்துல இருக்கிற இந்த மக்கள் அநேக நாட்கள் வாழ்கிறார்கள். அதுல யாருன்னு பார்க்கும்போது Seventh-day Adventist திருச்சபை விசுவாச பிள்ளைகள். ஆமென் சொல்லுவோமா? Nobody lives longer than the Seventh-day Adventists. இந்த பூமியில Seventh-day Adventist போல அதிக நாட்கள் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் சொல்லுகிறது. And the unique feature is that they come from all races. இதுல என்ன விசேஷமான காரியம்னு சொன்னா அவர்களுடைய தகப்பன்மார் தாய்மார் ஒரே வித வம்சாவளி கிடையாது. எல்லா இடத்திலும் அந்த மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவுடைய ரத்தங்கள் இருக்கிறது, எல்லாவுடைய கலரும் இருக்கிறது. Some of them are even Indian. அதிலே ஒரு சிலர் இந்தியர்கள் கூட இருக்கிறார்கள். And their common bond is their religion and lifestyle. அவர்களுடைய மிகவும் பிரதானமான ஒற்றுமை என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய மதம். So let's look at what all of these three groups have in common. இந்த மூன்று இடத்திலே பார்த்ததிலே எது முக்கியமாக அவர்கள் பிரதானமாக பொதுவாக இருக்கிறது? They have plant-based diets. அவர்கள் சாப்பிடுறது தாவர உணவு. They don't smoke or drink. அவர்கள் புகைப்பது கிடையாது generally. பொதுவாக. And they're family oriented and they have daily physical activity. அவர்கள் குடிப்பது கிடையாது. அவர்கள் குடும்பத்தோடு இணைந்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் வேலை செய்து சுறுசுறுப்பாக இருப்பார்கள். This is an article from Newsweek. நியூஸ்வீக் என்ற ஒரு இடத்துல ஒரு பத்திரிகை நான் பார்க்கிறோம். அதுல இருக்கிற ஒரு ஆர்டிகல். It will tell you how to live forever. இதுல என்னை பார்க்கும் பொழுது நித்திய காலமாய் வாழ்வதற்கான ஒரு சான்று இங்க சொல்லப்படுகிறது. What's very unique is that being a Seventh-day Adventist is part of that equation. இதுல என்ன ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் Seventh-day Adventist விசுவாசியா இருப்பது மாத்திரம்தான். What I find very interesting though is that some of the elements don't seemingly have to do with physical lifestyle. இங்கே பார்க்கிற ஒரு காரியம் ஒருவேளை சரிவிகிதமாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து வாழ்க்கை முறை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை. In fact, if you started formal schooling after age 6, you live longer. விசேஷமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்க பிள்ளையை எல்கேஜி சேர்க்கும் போது 6 வயசுல சேர்த்தாங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப நாள் வாழ்வாங்களாம். I wonder where we learned that from. எங்க இருந்து படிச்சத? எங்க இருந்து யார் சொல்லி கொடுத்திருக்காங்க? That's another lecture. அது இன்னும் ஒரு செய்தியில் நாம் படிக்க போகிறோம். Here's the 11 habits to help you live to 100 from US News and World Reports. 100 வயசு வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கே கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான ஆரோக்கிய வழிகள் 11 வழிகள். And if you want the actual long version of this lecture, you'll have to look it up on YouTube. இதை குறித்து நீங்கள் அதிகமாக படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டிம் ரெசன்பெர்கர் என்று சொல்லி யூடியூப்ல நீங்க தலைப்பை போடும் பொழுது நீங்கள் அதிகமாக இந்த யூடியூப்ல இந்த வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். Because I've been told I have 20 minutes. So எனக்கு 20 நிமிஷமா தான் கொடுத்திருக்காங்க. Here we go. All of them in maybe 7 minutes. If you want to live longer, நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் do these 11 things. இந்த செய்கிற காரியங்கள் 11 காரியங்களை செய்யுங்கள். First of all, முதலாவதாக those who retire will expire. யாரெல்லாம் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆவறாங்களோ அவங்க எக்ஸ்பயர் ஆயிருவாங்க. Let me give you an example. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். I work with lots of old people. அநேக வயதானவர்களோடு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். Some of them are very sick. சிலர் வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். They are my patients. அவர்கள் என்னுடைய பேஷண்ட்ஸ். Some of them are very healthy. சிலர் மிகவும் ஆரோக்கியமா இருக்கிறார்கள். They are the volunteers pushing my patients around. அவர்கள் யார் என்று சொன்னா என்னுடைய பேஷண்ட்ஸ் வீல் சேர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. And the reason why they are healthy
அவர்கள் எதற்காக ஆரோக்கியமா இருக்கிறான்னு சொன்னால் is because they help other people every day, right? ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். When you care about people and you help people, you have purpose in life. மற்ற நபர்களை நேசித்து அவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்நாட்களே ஒரு அர்த்தம் இருக்கும். So that's how you live to 97 or even beyond into 100, right? அதை வைத்து தான் 97 வருடங்களாக நாம் வாழ முடியும், அதுக்கு மேலேயும் வாழ முடியும். நமக்கு ஒரு சான்று பாஸ்டர் ஒய்ஆர் சாம்ராஜ். Why do you think flossing makes you live longer? ஃப்ளாசிங் என்ற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பற்களை சுத்தமா வைத்துக் கொள்ளும் பொழுது எப்படி நீண்ட நாட்கள் வாழ முடியும்? Does anyone know how that works? எப்படி யாராவது சொல்ல முடியுமா? Well, what happens if you haven't flossed in a long time and then you floss? உங்களுடைய பற்களை எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும்? You want to explain what is floss? Flossing is when you take a piece of string and you clean the inside in between your teeth. துணி தைக்கும் போது நூல் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு நூல் இருக்கும். அது இந்த பல்லு கடையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து சரிப்படுத்துவது மிகவும் அவசியம். நமக்கு நேரம் இல்லை, ஆனால் நிச்சயமாக செய்யும் போது நமக்கு வாழ்நாட்கள் கூடும். If there's not a word for flossing in Tamil, you definitely need to start doing it. We have every word for that. Oh, okay. All right. So the thing is your gums will bleed if you haven't flossed in a while. நீங்க அதை செய்தாலும் சரி செய்யாட்டிலும் சரி சில சமயம் ரத்த கசிவு ஏற்படும். சரிங்களா? அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பற்களை பாதுகாக்கும் பொழுது. But your gums were inflamed before you flossed. நீங்கள் அந்த நூலை விட்டு எடுக்கும் பொழுது ரத்தம் வரும்போது வீக்கம் ஏற்படும் பொழுது நீங்க நினைப்பீங்க விட்டுறலாம்னு சொல்லி. இல்ல, முன்னாடி நீங்க சரியா பல்லை கவனிக்காதனாலே இந்த காரியம் நடக்கிறது. And when your gums are inflamed, உங்களுடைய அந்த ஈறுகள் வீங்கி இருக்கும் பொழுது the bacteria can get into those gums and into the bloodstream. அந்த இடத்துல பாக்டீரியா கடந்து சென்று வாய் வழியாக வயிற்றுக்குள்ள சென்று வேலைகளை ஆரம்பிக்கும். And you can cause inflammation in the coronary arteries. உங்களுடைய இருதயத்தை சம்பந்தப்பட்ட நாணங்களிலே அது பிரச்சனை ஏற்படுத்தும். And that can give you a heart attack. அது ஹார்ட் அட்டாக் கூட கொண்டு போயிடும். So if you floss every day, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பற்களை சுத்தப்படுத்தும் பொழுது you can live 2 years longer than people who don't floss at all. பல்லை சுத்தப்படுத்தாதவர்களை காட்டிலும் 2 வருடங்கள் அதிகமாய் வாழ முடியும். That's pretty cheap investment, don't you think? அது மிகவும் எளிமையான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தானே. You spend like 2 minutes doing it every day. ஒவ்வொரு நாளும் 2 நிமிடங்கள் மாத்திரமே செலவழிக்க போறீங்க. And then you get back 2 years. 2 நிமிடங்கள் செலவழித்தா 2 வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறது. And if you don't have enough money to buy the dental floss, உங்களுக்கு அந்த கரெக்ட்டான அந்த கயிறு உங்களுக்கு வாங்க முடிய காசு இல்லைனா you could use a piece of celery. நீங்கள் அந்த celery leaves நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Or you could even take the little string out of your sock. சாக்ஸ்ல இருக்கிற நூல் பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணலாம். But don't let your wife see you do that. நீங்க செய்யும்போது உங்க மனைவி பார்க்கிறதுக்கு நீங்க பார்க்க இடம் கொடுக்காதீங்க. Number 3 is if you exercise an hour every day. மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். You will live that hour over again. நீங்கள் ஒவ்வொரு மணி நேரம் வேலை செய்யும் பொழுது உடற்பயிற்சி செய்யும்போது அந்த ஒவ்வொரு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது. And 2 or 3 hours on top of it. ஒவ்வொரு முறையும் இலவசமாக 3 நேரங்கள் மணி நேரங்கள் உங்களுக்கு போனஸா கிடைக்கும். Does anyone make 400% on their investments? ஒருவேளை நீங்கள் காசு நீங்க FD போட்டுட்டு 400% கொடுக்கறாங்களா, 6.8 அதுக்கு அப்புறம் இப்ப யார் வராங்கன்னு தெரியல, அதுக்கு அப்புறம் மாறவும் வாய்ப்பு இருக்கு. Well, this is how you can do that. இதன் மூலமா செய்யும்போது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். Just do your exercise and you will get 400% back in ஒவ்வொரு நாளும் நீங்கள் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும்போது 400% உங்களுடைய வாழ்நாட்கள் கூடும். But it's important to do something every day. ஒவ்வொரு நாளும் சில காரியத்தை முக்கியமாக செய்ய வேண்டும். Except of course Sabbath, you can rest. ஓய்வு நாட்களே நீங்கள் நிச்சயமாக ஆலயத்துக்கு வரலாம். But don't take a nap after lunch. That's really bad for you. ஓய்வு நாள் பிரசங்கத்துக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு தூங்கிர கூடாது. If you eat breakfast every day, உங்களுடைய உணவிலே காலை உணவிலே நார்ச்சத்து நிறைந்த காலை உணவு இருக்கும்போது make sure you eat whole grains. அதிகமாய் நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட பிரயாசப்படுங்கள். Whole wheat bread. முழு தானிய வகைகள். Not just brown bread. brown bread ன்னு சொல்றது கிடையாது, whole wheat bread ன்னு பார்க்கணும். When I was in Indonesia, they made brown bread by just adding soy sauce to the white bread. இந்தோனேஷியாவுக்கு நான் போயிருந்தப்போ brown bread என்ன சொன்னாங்கன்னா சோயா சாஸை ஊத்தி அத கலரை மாத்திட்டாங்க. That doesn't help you. அது உதவி செய்யாது. Can you get brown rice here in India? Yes. Okay.
You have to eat brown rice. நீங்கள் பிரவுன் ரைஸ் சாப்பிடணும். அதுக்கு என்னன்னா மாப்பிளை சம்பான்னு ஒரு அரிசி இருக்கிறது. கிங்சனுக்கு போனீங்கன்னா 80 ரூபாய். No more white rice. I told the supermarket name also. Oh, good. Fantastic. I don't like white rice. வெள்ளை அரிசியை எனக்கு பிடிக்காது. I like white people. எனக்கு வெள்ளையா இருக்கவங்க பார்த்தா பிடிக்கும். Just not white rice. ஆனால் வெள்ளை அரிசி பிடிப்பதில்லை. Make sure you sleep at least 6 hours a night. Who can do that? குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது நீங்கள் உறங்க வேண்டும். எத்தனை பேர் அதை செய்ய முடியும்? But you want to make sure to sleep earlier. ஆனால் நீங்கள் சீக்கிரமாய் தூங்குவது அவசியம். Before all these artificial lights, when did people go to sleep? இந்த ஒளியெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக டியூப்லைட் லைட் எல்லாம் கண்டுபிடிக்க முன்பாக எத்தனை மணிக்கு அவங்க தூங்கி இருப்பாங்க? நம்முடைய தாத்தாக்கு முன்னாடிலாம். Yeah, that's right. When it got dark. சூரியன் மறையும் பொழுது அவங்களும் தூங்கி இருப்பாங்க. So you should do the same. நீங்களும் அதை தான் செய்ய வேண்டும். You should eat whole foods. I hope that's easy to understand. ஆரோக்கியமான உணவை நீங்கள் உண்ண வேண்டும். When you go to the supermarket, நீங்கள் உங்களுடைய கடைக்கு செல்லும் பொழுது the crinklier the wrapper, the worse the food is for you. நீங்கள் அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த பிளாஸ்டிக் சரசரச கேட்டுச்சுன்னா அவ்வளவு மோசமான உணவை நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். When you walk into the supermarket, நீங்க உங்களுடைய மார்க்கெட்டுக்குள்ள நடக்கும் பொழுது you will find yourself in the valley of the shadow of death. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் மனசுல வச்சுக்கணும். When you walk into the supermarket, நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டுக்குள்ள நடக்கும் பொழுது instead of going forward, நீங்கள் முன்பாக செல்வதற்கு முன்பாக go all the way to the side and then go in. அவங்க ஊர்ல அப்படிதான் போவாங்க போல. எல்லா பக்கத்துலயும் போய் நேரா போய் லெஃப்ட்ல வளைஞ்சு போயிருங்க. Because you will find yourself in the produce section. அங்கே வேற பகுதிக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். That's the best place for you. அந்த இடம் தான் நமக்கு நிச்சயமான முக்கியமான இடமா இருக்கும். You don't want to go forward because you'll find yourself with the chips and the candy and all the nasty soda. நீங்க நுழைந்த மாத்திரத்திலே இருக்கிற அந்த சோடா, சிப்ஸ், மற்ற எல்லாவித வறுத்த காரியங்கள், பொரித்த காரியங்களை நாம கடந்து போய் இந்த இடத்துக்கு போவது நல்லது. The worst place in the supermarket is when you're going to check out and pay. நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்ல மிகவும் மோசமான இடம் எங்க தெரியுங்களா? எல்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ண போறீங்க பாத்தீங்களா? அதான் மோசமான இடம். Just look straight ahead. நல்ல நேரா பார்த்துட்டு போங்க. Because if you look to the left or the right, temptation will be upon you. நீங்கள் இடதுபுறமாவது வலதுபுறமாய் சாயும்போது அங்க இருக்கிற எல்லா சாக்லேட், எல்லா ஜெல்லி பீன்ஸ் எல்லாமே அங்க தான் வச்சிருப்பாங்க. Anytime man messes with the food that God made, he makes it worse. எந்த முறையும் மனிதன் இயற்கையான உணவோடு எதையாவது சேர்த்து கலக்கி புதுசா கண்டுபிடிக்கும் பொழுது உணவை கெடுக்கிறான். Sometimes it's not what you're eating that hurts you. சில சமயம் நாம் உண்ணுவது நம்மை கெடுப்பதில்லை. It's what's eating you. நம்மை உண்ணுவது தான் நம்மை கெடுக்கிறது. Sometimes you can be killed just by having bitterness. கசப்பு தன்மையினாலே கூட நாம் சாக நேரிடலாம். Because bitterness is the poison that you drink thinking it will kill someone else. நீங்கள் நினைப்பது கசப்பாய் சாப்பிடும் பொழுது எல்லாவித கிருமியும் இறந்துன்னு நினைக்கிறீங்க. Learn how to not only forgive others, மற்றவர்களை நாம் மன்னிப்பதை போல but to forgive yourself. உங்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். God forgives you ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். through Jesus Christ. இயேசுவின் மூலமாய் மன்னிக்கிறார். So why don't you forgive yourself? நீங்கள் ஏன் மற்றவர்களை மன்னிக்க கூடாது? Number 8 is not supposed to read this way. It's supposed to say live like a Seventh-day Adventist, but I can just invite you to be a Seventh-day Adventist. That's fine. எட்டாவது நாம காரியம் பார்க்கும்போது ஏழாம் நாள் அட்வென்ட் விசுவாசியா இருக்க வேண்டும். செவன்த் அட்வென்டிஸ்ட் விசுவாசியா இருக்க வேண்டும். Number 9 is it you get up, you go to sleep, you eat, you exercise all at the same time every day. ஒன்பதாவது காரியம் என்னன்னு பார்க்கும்போது நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட எல்லா பழக்கங்களையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்நாளாய் மாறுகிறது. அதான் ஒன்பதாவது. You know why your grandma lives a long time? எதற்காக உங்களுடைய பாட்டி ரொம்ப நாள் வாழ்றாங்க தெரியுமா? Because she has a routine. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சுறுசுறுப்பாய் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், படித்த நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். She does the same thing at the same time every day. ஒவ்வொரு நாளும் சரியா 2 மணிக்கு சாப்பிடுவாங்களா, 12 மணிக்கு சாப்பிடுவாங்களா, 6 மணிக்கு தூங்குவாங்க, கரெக்ட்டா செய்வாங்க. She's not like me going to a different country every weekend. என்னை போல ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு போக மாட்டாங்க. And people will tell me, "Oh, but we know that God gives you strength." நண்பரே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்புறேன்.
He does, but I still get jet lagged like everybody else. அவர் கொடுக்கிறார், ஆனாலும் எனக்கு இந்த பிரயாணத்தின் போது இருக்கிற அந்த சோர்வு அதிகமாக தான் இருக்கிறது. But I'm willing to give up some of my longevity to increase yours. ஆனாலும் என்னுடைய ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டு உங்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். How many people have a sister? எத்தனை பேருக்கு சகோதரி இருக்கிறாங்க? அக்கா தங்கச்சி எத்தனை பேர் How இருக்கிறாங்க? many people are close to their sister? எத்தனை பேர் அக்கா தங்கச்சியோட ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க? I want you to all call your sister tonight. இந்த டைம் இல்ல, இன்னைக்கு இரவு நீங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி நல்லா கேளுங்க. Because the medical studies are clear, if you have a close relationship with your sister, you have less depression and you live longer. உங்களுடைய அக்கா தங்கைகளோடு நீங்கள் தொடர்ந்து நல்ல பழக்கத்தோடு ஃபோன் பண்ணி நல்ல உறவோடு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனையில மன அழுத்தம் நிச்சயமாய் குறைந்து நீண்ட நாட்கள் வாழ முடியும். Now, why the studies didn't work out for your brother, I'm not really sure. Maybe men don't listen very well or something. ஒருவேளை சரியா படிச்சிட்டு இருக்கும்போது சரியா அந்த பாடம் ஏறலன்னு சொன்னா உடனே உங்க சகோதரர்கிட்ட நீங்க பேசுங்க. But be good to your sister. She'll be good to you and you'll live longer. நீங்கள் இருவரும் மாறி மாறி நண்பர்களாக சந்தோஷமா இருக்க வேண்டும். Number 11 is almost something moral. 11வது காரியம் இருக்கிறதுல எல்லாவற்றிலும் பெரிதான காரியம். They looked at children for 70, 80 years and they tried to figure out what personality trait made them live longer. சில சமயங்களே அந்த படிப்பிலே பார்க்கும்போது 70, 80 வருடங்கள் எப்படி அவர்கள் உயிர் வாழ்றான்னு சொல்லி நமக்கு ஆராய்ச்சி செய்யும் பொழுது, and conscientious means that you follow through. நேர்மையாய் நடப்பது என்னவென்று சொன்னால் சத்தியத்திலே நடப்பது. It means you say what you mean and you mean what you say. நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை தான் செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்களோ அதுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். It means you do things thoroughly, you don't cut corners. நீங்கள் எப்பொழுதுமே ஷார்ட்கட்ல போவது கிடையாது, நேர்மையான வழியிலே போகிறவர்கள். And conscientiousness was correlated not just with a long life, மனசாட்சி நேர்மையான வாழ்க்கை நீண்ட ஆயுளை கொடுப்பது மாத்திரமல்ல, but with more money, happier marriage, less jail time. நிறைய காசு, சந்தோஷமான வாழ்க்கை, சிறைச்சாலைக்கு போகவே வேண்டாம். So let's take a look at what all of these things are saying. சரி, இப்பொழுது நாம் நிறைவாக எல்லாவற்றையும் பொதுவாய் பார்ப்போம் என்று சொன்னால், You don't have to listen to me. என்னை நீங்கள் கவனிக்க வேண்டாம். You can listen to the photographer from National Geographic and you can see what he says. நேஷனல் ஜியோகிராஃபிக்ல இருக்கிற அந்த புகைப்படம் எடுக்கிறவரை குறித்து நாம பேச போகிறோம். He's not a Seventh-day Adventist. அவர் ஒரு செவன்த் அட்வென்டிஸ்ட் விசுவாசி இல்ல. He's not Sardinian or Okinawan. அவர் ஜப்பான்ல இருக்கிற நபரோ இல்ல இத்தாலியில இருக்கிற நபரோ நீண்ட நாட்கள் வாழ்ந்தவரோ இல்ல. Perfect. So let it go. Okay, we'll let it go. Excellent. படம் பாருங்க, அப்புறம் நான் கதை சொல்றேன். Can you turn it up? My name is David McLean, and I traveled to 3 different cultures of longevity, which are Okinawa, Japan, Sardinia, Italy, and Loma Linda, California. So we went and spent time in each of these places and tried to learn about their cultures of longevity and exactly what it is they're doing to live vital and healthy lives well into their hundreds. Okay. The first longevity hotspot we traveled to was Sardinia, Italy. So in this region, men are living as long as women, which is just an incredible phenomenon. Science isn't exactly quite sure why,
But one of the theories is that it's because the women wear the pants and that men have less stress as a result. But also the Sardinians have a fanatical zeal for the family. And we dropped by 4 generations of one family, and every weekend they shared this giant meal. And this social component of longevity is incredibly important. And at the time, I remember thinking, this is what being alive and having a family is all about. But the cultures of longevity in Sardinia are rapidly disappearing, and the root of them are a move away from traditional natural food in conjunction with a sedentary lifestyle. We spent time with a woman who was almost 100 and her great-granddaughter, and later that day we saw that same great-granddaughter eating potato chips, and we wondered, will she live as long as her great-grandmother? Okinawa is an archipelago in the far south of Japan, and it's home to the longest-lived people on Earth. And we met numerous people who were into their hundreds, who were leading active and very healthy lifestyles. You know, the 90-year-olds were biking and fishing 8 miles offshore with these old diving techniques on the reef. And we met an amazing woman who was over 100. Her name was Kamada, and she had been in a moi. The rough translation is that it's a group of friends who go through life together and help each other. And the energy and vitality that they would get from that, I believe, factored into the longevity equation as well. And the Okinawans have this wonderful word. It's called ikigai, and it translates roughly into the reason for which you wake up in the morning. And all of these centenarians had ikigai, and I don't think it's an accident that that's part of the reason that they're living so long. So one of the cornerstones of Okinawan longevity is caloric restriction. Yet, interestingly, they're eating a lot of food. The trick is that the food that they're eating is all low in caloric density. And that food included these beautiful miso soups that were filled with carrots, seaweed, onions, and potatoes. And like the Sardinians, the Okinawans grew most of the food themselves in their gardens, and they would go to the store for very little. But Okinawa is losing its longevity edge. Okinawa has the highest rate of obesity in all of Japan, and it was quite shocking and somewhat disturbing to see this culture of longevity disappearing right before our eyes. By far the most surprising fact that I took away from this story is that Seventh-day Adventists outlive their American counterparts by about 10 years. What are they doing? Quite simply, the Seventh-day Adventists, who largely populate Loma Linda, California, have a religion that reinforces positive, healthy behaviors. For example, if you're a devout Seventh-day Adventist, you are a vegetarian, non-smoker, non-drinker, who takes a Sabbath every Saturday, where for one whole day you have to just unplug. So we met many incredible people there. The most incredible by far was a woman named Marge Jatan, who had just turned 100 and renewed her driver's license. So we went for a cruise, but before we did that, we had to go through a morning routine where she lifts weights and rides a stationary bike. And interestingly, the Seventh-day Adventists are the only culture of longevity that we visited who are not losing their longevity edge. And I photographed a baptism at this church. And I remember thinking, wow, this is the perfect example of how this religion is still growing and carrying forward. I think in America we tend to marginalize old people, kind of put them away in retirement homes. But these amazing people in 3 different cultures represent the potential to see your great-grandchildren grow up, a potential to be healthy and happy well into your older years. And that to me was the biggest thing I walked away with from this assignment, was that, wow, I now have this sense of responsibility and control based on choices that I make. I'd read that genetics only account for about 30% of how long you live. So, the majority of how long you live is up to your lifestyle. It's up to you. தமிழில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வீடியோவில் பேசினவர் டேவிட் மக்லாவ். இவர் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் வேலை செய்கிறவர். புகைப்படம் எடுக்கத்தக்கதாக அவர் கடந்து போயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற 3 பகுதிக்கு அவர் கடந்து போயிருக்கிறார். ஒகினவா, ஜப்பான், சர்டினியா, இத்தாலி, லோமா லிண்டா, கலிஃபோர்னியா. இதில் முதலாவதாக அவர் இத்தாலிக்கு கடந்து போகிறார். இந்த இத்தாலிக்கு கடந்து போகும்பொழுது அங்கே
ஆண்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் பெண்களை விட. ஆண்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதை அவர் பார்த்திருக்கிறார். அதுல ஒரு பெரிய டேபிள் நாம பார்த்தோம். அந்த டேபிள்ல வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த முழு குடும்பமும் வந்து அங்கே சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். ஒன்றாக உணவை அவர்கள் பகிர்ந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அவருடைய வாழ்நாட்கள் அதிகமாக இருந்த நாட்களிலே இப்பொழுது குறைந்து விட்டது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய பாட்டி சாப்பிட்ட சாப்பாடை இப்பொழுது 4ஆம் தலைமுறை இருக்கிற அந்த பேத்தி சாப்பிடுவதில்லை. அந்த பேத்தி இப்போ வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு போயிட்டாங்க. எல்லா விதமான நம்முடைய டிவியில் பார்க்குற எல்லா விதமான ஜங்க் ஃப்ரூட் என்று சொல்கிற அந்த சாப்பாடு எல்லாத்தையும் போகிறதுனால அவங்களுடைய வாழ்நாட்கள் குறைந்து விட்டது. இரண்டாவதாக ஒரு இடத்துக்கு போனார் அவர். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஒகினவா, ஜப்பான். அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அவர்கள் உலகத்திலே அதிக நாட்கள் வாழ்ந்தவர்கள் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. எதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் மற்றவர்களை மதிக்க நினைத்திருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், நண்பர்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது, காய்கறி உணவை அதிகமாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த காய்கறி உணவை அவர்களாகவே வளர்த்து சாப்பிடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அங்கு கூட இப்பொழுது வாழ்நாட்கள் குறைந்து விட்டது. அவர்களுடைய பாரம்பரிய உணவை விட்டு, பாரம்பரிய வாழ்க்கை முறையை விட்டு அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது மிகவும் உடல் பருமன் உள்ளவர்கள் அங்கேயும் வந்து விட்டார்கள். மூன்றாவதாய் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். அவர்கள் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள். லோமலிண்டா ஒரு இடத்துல கலிபோர்னியா மாகாணத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் பொதுவாக நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல சொல்லுகிற அந்த நபர் சொன்னார், இவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொன்னால் அவர்கள் காய்கறி உணவை மாத்திரம் சாப்பிடுவார்கள், புகைப்பது கிடையாது, குடிப்பது கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாளுக்கு அவர்கள் ஆலயத்துக்கு செல்வார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு பாட்டியம்மாவை பார்த்தோம், 100 வயசு ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து லைசன்ஸ்க்காக அங்கே போயிருக்கிறத பார்த்தோம். அங்கே சொல்லப்படுகிறது. நிறைவாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இத்தாலி பார்த்தோம், ஜப்பான் பார்த்தோம், அடுத்ததாக அமெரிக்கா பார்த்தோம். இதுல உங்களுடைய நிலை என்ன? பொதுவாக நாம் பார்க்கும்போது இந்த 3 கலாச்சாரத்திலும் வயதானவர்கள் சிறு பிள்ளைகளோடு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற நாட்களிலே 2019 வருஷத்துல வயசானவங்க நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்றோம்னா ஓல்டு ஏஜ் ஹோம்ல போய் வச்சிடறோம். மிகவும் முதிர்வயதானவர்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான காரியத்தை மட்டும் கொடுத்துட்டு வாழ்ந்துடுறோம். நம்ம அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைகிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் நாம் முக்கியமாக நாம் படிக்கும் பொழுது அவர்கள் எல்லா கலாச்சாரத்திலும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள், வயதானவர்களை மதித்திருக்கிறார்கள், வயதானவர்கள் பொறுப்பாக நடந்திருக்கிறார்கள். நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுங்கள், வயதானவர்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Amen. So people always ask me at this point, so tell me the secret. இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ரகசியம் என்ன? Well, it must be because of being vegetarian. ஒருவேளை மாமிச உணவு இல்லாம காய்கறி உணவை சாப்பிடுறதா இருக்குமோ? But did you know Buddhists and Hindus are vegetarian? உங்களுக்கு தெரியுமா இந்துக்களும் புத்த மதத்தை வாழ்கிறவர்களும் அவர்கள் மாமிச உணவை சாப்பிடுவதே கிடையாது, தெரியுமா? But they don't live longer. அவர்கள் அதிக நாட்கள் வாழ்வதில்லையே. So maybe it's exercise. ஒருவேளை உடற்பயிற்சியா இருக்குமா? But did you know the Seventh-day Adventists, only 10% of them exercise every day? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள்ல 10% மக்கள் தான் உடற்பயிற்சி செய்றாங்க, மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. We should exercise every day, but we don't. That's just the நாம் reality. உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஆனால் அதிகமாக நாம் செய்வதில்லை. Maybe it's genetics. ஒருவேளை மரபணுக்களா இருக்குமா? But remember, the Adventist church comes from all races. ஆனால் நீங்கள் நினைத்து மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை உலகளாவிய சபை. இதுல இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்தவர்கள். Well, maybe it's just being positive. ஒருவேளை திட நம்பிக்கையா இருக்குமா? Well, not really, because remember, it was conscientiousness, not being positive. ஒருவேளை நல் மனசாட்சி திட நம்பிக்கை இல்லாம இருக்கலாமே. Because if you're positive, you might say, oh, yeah, this is just a mole on my hand, and it's really melanoma. நீங்க ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு கட்டியை பார்த்துட்டு ஒருவேளை இது கேன்சர் கட்டியா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கலாம். Sometimes you have to be realistic so you can take care of something. நீங்கள் உண்மையாக அது இருந்தால் அதை போய் அங்க சிகிச்சைக்காக பரிசோதனை செய்து அதை பார்த்து கொள்ள வேண்டும். Well, maybe it's just being religious. ஒருவேளை உங்களுடைய விசுவாசமா இருக்கலாமா? Well, did you know there's another religion that doesn't smoke, doesn't drink, and doesn't use caffeine?
இன்னும் மதங்கள் இருக்கிறது. ஒரு மதத்துல அவர்கள் குடிப்பது கிடையாது, அவர்கள் போதை வஸ்துகள் எடுப்பது கிடையாது, அவர்கள் குடிப்பதும் கிடையாது, புகைப்பதும் கிடையாது. Who's that? யார் அவர்கள்? No, besides the Seventh-day Adventists. செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை இல்லாதவர்கள். Yeah, the Mormons, that's right. மார்மன் அவர்கள் அந்த பெரிய கூட்டம். But the Adventists live much longer than the Mormons. ஆனால் மார்மன்களை காட்டிலும் செவன்த் அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள் அதிக நாட்கள் வாழ்கிறார்கள். So it's something else. இதுக்கு அடுத்ததாக ஏதா இருக்கும். Do you want to know the secret? தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? Then come to the Seventh-day Adventist Church and learn. நீங்கள் தொடர்ந்து செவன்த் அட்வென்டிஸ்ட் சபைக்கு வந்து இதை கற்றுக்கொள்ளுங்கள். Because if you want to live the 10 extra years, நீங்கள் தொடர்ந்து இன்னும் 10 வருடங்கள் அதிகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், you have to do everything that they're doing. செவன்த் அட்வென்டிஸ்ட் சபைக்கு விசுவாச பிள்ளைகள் செய்கிற எல்லா நல்ல பழக்கங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். Not just on the outside, வெளியே பார்க்கிற காரியம் மாத்திரமல்ல, but on the inside. அவள் மனதுக்குள்ளாக என்ன யோசிக்கிறார்கள் நம்புகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். Because this affects this. இது இதை பாதிக்கிறது. We were designed to live a long time. மிகவும் சிறப்பான வாழ்நாளுக்காகவும் வாழ்க்கை தரத்திற்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். The question is, will you live according to your design or not? கேள்வி என்னவென்று சொன்னால், படைக்கப்பட்ட நோக்கத்தின் மூலமாய் வாழ்கிறீர்களா? Even if you didn't agree with Seventh-day Adventists. ஒருவேளை செவன்த் அட்வென்டிஸ்ட் விசுவாச பிள்ளைகள் நம்புகிறதை விசுவாசிக்கிறதை நீங்க நம்பாம இருக்கலாம். Just be Adventist anyway. ஒருவேளை நீங்க அட்வென்டிஸ்டா இருக்கலாம். You get 10 extra years. இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. If you're atheist, then you only have one life. நீங்கள் நாஸ்திகராய் மத நம்பிக்கை அற்றவளாய் இருந்தால் உங்களுக்கு ஒரே வாழ்க்கை தான். You might as well make it as long as possible. அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை இழுத்து வாழ்நாள் வாழ நீங்க பிரயாசப்படலாம். And with better quality too. தரமான வாழ்க்கையை வாழலாம். So, are we desiring to be young because we are superficial or vain? நாம் இளமையாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? Maybe all the makeup and all the dyeing of the hair, all of that's just vanity? ஒருவேளை நம்முடைய முடிக்கு கலர் அடிக்கிறது, முகத்துல பெயிண்ட் பூசுறது, சாபத் அன்னைக்கு நல்ல மேக்கப் பண்ணிட்டு வர்றது ஒருவேளை இதா இருக்குமா? I don't think it's vanity. இது மாயையா இருக்குமா? I think that when we see a gray hair, it bothers us. நாம் நரைமுடியை பார்க்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. When we see a new wrinkle, we're like, oh no. கண்களுக்கு கீழாக சுருக்கங்கள் இருக்கும்போது ஓ அப்படின்னு பார்க்கிறோம். Because I don't think we were designed to get old. நாம் வயதாக வேண்டும் என்று சொல்லி படைக்கப்படவில்லை. We all realize that something's wrong. ஏதோ ஒன்று தவறாய் போய் கொண்டிருக்கிறது. And just if you think that I'm picking on the women, I'm going to pick on the men now too. ஒருவேளை நான் எப்ப பார்த்தாலும் பெண்களே சொல்லிக் கொண்டிருந்தா இப்போது ஆண்களை பேசுகிறேன். Have you noticed when you take a group picture of people? ஒருவேளை நீங்கள் குரூப் பிக்சர் எடுக்கும்போது பார்த்திருக்கீங்களா? The guys in the back row, they go like this. கடைசி ரோல இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்க? Have you noticed that? ஒருவரை அமுக்கி இன்னொருத்தர் மேல வருவாங்க இல்ல மறைஞ்சிட்டு இருப்பாங்க. Why do they do that? எதுக்காக செய்றாங்க? Because we weren't supposed to be this short. ஒருவேளை அவர்கள் குள்ளமா இருக்கலாம். We weren't supposed to get old and die. ஒருவேளை அவர்கள் வயதாகி போய் இருக்கலாம். Because God himself has put eternity in our hearts. தேவன் நம்முடைய இருதயத்திலே நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். He wants us to live forever. நாம் நீண்ட நாட்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். And to live forever young. எப்பொழுதுமே நாம் இளமையா இருக்க ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். Is that your desire? இது உங்களுடைய விருப்பமாய் இருக்கிறதா? Do you want to enjoy your life? உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் கழிக்க பிரயாசப்படுகிறீர்களா? And to enjoy it more abundantly? இன்னும் நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? If that is your decision, please stand with me as we pray. இது உங்களுடைய விருப்பமா என்று சொன்னால் நீங்கள் எழுந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Loving Father in heaven, கிருபை நிறைந்த பரம ஆண்டவரே, you yourself have put the desire for eternal youth in our hearts. நாங்கள் நீண்ட நித்திய காலமாய் வாலிபர்களாய் இருக்கத்தக்கதான ஒரு ஆர்வத்தையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். And even though we are looking in so many ways to be young, நாங்கள் இளமையாய் இருப்பதற்கான எல்லா முயற்சிகளை எடுத்தாலும் there is only one way. ஒரே ஒரு வழிதான். It is your way. உம்முடைய வழி. And we need to follow the people group that lives the longest. இந்த பூமியிலே
அநேக நாட்கள் வாழ்கிற அந்த மக்களை நாங்கள் சார்ந்து நடக்க வேண்டும். Because they are living closest to your design. நீர் வடிவமைத்த அந்த வடிவத்திலே அவர்கள் நடக்கிறார்களே. And that is why their bodies last a long time. அவருடைய சரீரங்கள் அதனால தானே நீண்ட நாட்கள் இருக்கிறது. But may we desire not just to live for this life. ஆண்டவரே, இந்த உலகப்பிரகாரமான வாழ்க்கைக்கு மாத்திரம் நாங்கள் பிரயாசப்படாதபடிக்கு, but to live forever with you in eternal life. நித்திய காலமாய் உம்மோடு வாழத்தக்கதாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். We ask this in Jesus' name. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். நாம் யாவரும் அமருவோம். மத்திய தமிழ் திருச்சபையிலிருந்து ஒரு விசேஷ பாடல் நமக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து போதகர் ரவிச்சந்திரன் அவர்கள் நமக்கு நிறைவு ஜெபத்துக்குள்ளாய் நடத்துவார்கள். At this time I want to make a note as they are coming in. We want to through the video I want to appreciate Dr. Alvin Devaraj who have thought to bring Dr. Tim and Dr. Roger to India, especially to be beneficial to Vellore, Bangalore and Hosur area. Wanted to appreciate Mr. Edwin Stanley who have been a coordinator to bring these two here, and also the youth director of Southern Asia Division, Pastor Binoy Turkey. வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்க
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே. என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Shall we all stand for the closing prayer? After the prayer, we request you to sit back for a couple of announcements. நாம் யாவரும் நிறைவு ஜெபத்துக்காக எழுந்திருப்போம். ஜெபத்துக்கு அப்புறமாக நீங்கள் ஒரு 2 நிமிடங்கள் அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய வல்லமையான நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இந்த 3 நாட்களாய் ஆண்டவரே நீண்ட நாட்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வது எப்படி என்று சொல்லி உம்முடைய தாசர்கள் மூலமாய் ஆண்டவரே செய்திகளை கேட்கும்படிக்கு நீர் எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆரோக்கிய வாழ்வை கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அது சரியாய் நேர்த்தியாய் நாங்கள் செய்கிற போது என் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பலத்தின் நிமித்தமாய் அநேக நாட்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே ஜீவனம் பண்ணுவோம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு அறுதிட்டு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட செய்திகளை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு நினைப்பூட்டி அதை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த நேரத்தையும் வாய்ப்பையும் தந்ததுக்காக உமக்கு நன்றி. இதற்கு ஆண்டவரே பொறுப்பெடுத்து பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறதா நம்முடைய தாசர்களையும் அதற்கு மொழிபெயர்ப்பு செய்கிறதா நம்முடைய மகனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கேட்ட நாங்களும் கூட விருதாவா இதை விட்டுவிடாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னதை திரும்பி பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I would like to take this time to express our gratitude and thankfulness to Dr. Tim, who has taken the time and effort to be with us over this blessed weekend. இந்த வாரம் முழுவதுமாய் இந்த 3 நாட்களிலே நம்மோடு கூட டாக்டர் டிம் அவர்கள் பேடைந்து கை காட்டிட்டு இருக்காரு. வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Those of you who enjoyed the messages, can I see your hands? எத்தனை பேருக்கு இந்த செய்திகள் மிகவும் ஆசீர்வாதமா இருந்துக்கு? நல்ல கையை உயர்த்துங்க, 2 கையும் உயர்த்துங்க. So Dr. Kim, everybody has appreciated your thoughts presented and we thank God for your ministry in our midst. Dr. Tim is not going to leave us. He is going to leave Hosur
but he's going to be in Bangalore and visiting many colleges and universities. டாக்டர் டிம் அவர்கள் இந்த செய்தியை இன்றைக்கு நிறைவு செய்து பெங்களூர் பட்டணத்துக்கு போய் அநேக பல்கலைக்கழகங்களில் பேச இருக்கிறார்கள். And I'm making arrangements for him to speak in different universities and colleges, addressing major institutions of higher learning. உயர்வான கல்வி தரத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் அவர் பேச இருக்கிறார்கள். And we also are inviting him back again to India on the first week of June in Hosur. ஒசூர் பட்டணத்திலே ஜூன் மாதம் முதலாம் வாரத்திலே மறுபடியுமாய் அவர்களை நாம் அழைக்கிறோம். And he is coming to address all the foreign students who are coming studying in India, especially from Africa. ஆல் இந்தியா ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அதனுடைய எல்லா மக்களும் 60 நாடுகளில் இருக்கிற அவர்கள் எல்லாருக்காக அவர் பேசியிருக்கிறார்கள். So we are going to expect you to come back, and he has already consented to be here, and I want to look forward to that event as well. மறந்துடாதீங்க, ஜூன் மாதம் முதலாவது வாரத்தில் அவர் பேசியிருக்கிறார்கள். Our pastor is also leaving tonight. நம்முடைய போதகர்களும் இன்னைக்கு ஊருக்கு போறாரு. I think he did a good job in translating. அவர் நல்ல வேலை செய்திருப்பார் நான் நம்புறேன். His sense of humor also made a little interesting in the translation part. அவர் மொழிபெயர்க்கும் போது நிறைய பேர் தூங்காம இருந்ததுக்காக நான் நன்றி. Okay. Now he added more than what I said. நான் பேசுவதை அதிகமாக அவர் பேசிட்டு இருக்காரு. Okay, we are very thankful to Pastor. Pastor is leaving for a conference in Chennai, so he won't be here for 3 days. And the next speaker is already in the campus. He's just arrived, and Dr. Roger Schultz, and he will be taking over from tomorrow evening. He is also, according to Dr. Tim, a very outstanding speaker. நாளை இன்னொரு பிரசங்கியார் பேச இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வந்துட்டாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் வல்லமையாய் பிரசங்கம் செய்யக்கூடியவர். He is not sleeping, he is awake. Okay, and we are happy that he is here. The translator will be one whom you already know, Dr. John Stephen. மொழிபெயர்ப்பாளர் டாக்டர் ஜான் ஸ்டீஃபன் அவர்கள் மொழிபெயர்க்க இருக்கிறார்கள். So tomorrow I would like to request those pastors who have come from the various churches in and around Hosur to make sure that your members come a little earlier, because the preacher gets encouraged when the pews are filled. போதகர்மார்களுக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஸ்தல திருச்சபை விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டி சீக்கிரமாய் வரும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வெறுமையான இருக்கைகள் இருக்கும்போது பிரசங்கியாருக்கு அது சோர்வாக இருக்கும். And today's menu is different, so I hope you will enjoy the menu. இன்றைக்கு உலகத்திலே சிறப்பான உணவு என்னன்னு சொல்லி நீங்க பார்க்க போறோம். அந்த உணவை நம்ம சாப்பிட போறோம். Pastor is adding the meaning again. But idli is the best food upon the planet Earth. So we want you to know that every day we'll be making a little change in the menu to make the food little more tastier as well as nutritious. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணவிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மனதிலேயும் அது மாற்றங்களாக மாறணும். நீங்களும் கடவுளுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கணும். And I make a large appeal to every member, if you can bring at least one neighbor who lives next door to you for the next meeting, it would fill the pews fully. என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்க திருச்சபைக்கு கடந்து வரும் பொழுது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்க பக்கத்து வீட்டில் வாழ்கிறவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I have invited a number of Hindu friends